இங்க பாரு ஹோட்டல் செக்யூரிட்டி கார்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா ரைட்ல. ஆமாடா லாக் பண்ணிட்டாங்கப்பா, எல்லாரும் லாக் பண்ணிட்டாங்க. இது கஷ்டம். தலைவலிடா, இது செம்ம டிராபிக்கா டேய் இருக்கு. உண்மையாலுமே இது பக்கத்துல வேற லோடிங் மாதிரி இருந்தா போட்டோ. சம்பவம்டா. அது வேற பின்னாடி ஃபுல்லா கார்ல காலேஜ் இந்த தூக்கிட்டு ரோட்ல வரானுங்க தான்டா பாரு. இருக்கு. பிஎஸ்சி கேஸ், பிஎஸ்சி ஹைடெக், ஜி எல்லா காலேஜ் இந்த இது போன ரோட்ல தான் இருக்கு. டேய் அதெல்லாம் முன்னாடி, யூனிவர்சிட்டி தான். இங்க பிரச்சனை இல்ல. பைக் எடுத்தா வந்துருவானுங்க கவின். என்ன 10 நிமிஷம் தான் வண்டி எடுத்தா. 5 நிமிஷம் தானே உனக்கு. சிஐடி பிஎஸ்சி எல்லாம் இங்க இருந்து. சிஐடிலாம் அவன் பாரு, அவன் செல்ஃபி எடுக்கிறான்டா பக்கத்துல. டி கொடுத்து வச்சான்டா. அழகா போய் அண்ணன் கூட ஒரு 2 நிமிஷம் பேசி நின்னு அழகா போட்டோ எடுத்து வரணும்டா. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போதும்டா. கதவுக்கு வெளியே நின்று போட்டோ எடுத்துக்கிறேன்னா தயவு செஞ்சு வாய்ப்பு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு. ஏய் தம்பி, டேய் பிங்க் சட்டை. டேய் டேய் சாமி. டேய் அந்த பிரைவேட் கும்பிடுறானுங்கடா, பஸ்ஸுக்காரன் கைய தூக்கி இல்ல கும்பிடுறானுங்கடா. இன்னும் 2 மணி நேரம் ஆக்கிடுவானுங்க. அந்த பிரைவேட் பஸ்ஸுக்காரன் ஈரோடு பஸ் கொடுக்குறாரு அவனுக்கு. ஈரோடு பஸ் ஆமாது. அது அப்படியே தான் இருக்கும். பிரைவேட் பஸ் வருதுன்னா இந்த ரூட்ல திருப்பூர் இல்ல ஈரோடு பஸ்ஸா இருக்கும். அட ஏப்பா, பஸ்ல இருந்து இறங்கி ஒடியாங்க வந்து போறீங்க எல்லாரும், பாதி பேரு அவனுக்கு விஜய் பக்கத்துல ஓடிடுவாங்க. இல்ல ஈரோடு டு கோயம்புத்தூர் ரூட்டே 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துல அழுத்துவானுங்க. இவனுக்கு இந்த ரோடு மட்டும் 2 மணி நேரம் ஜாம் பண்ணி விட்டுருவானுங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம். டேய் அங்க பாரு ஃப்ளையிங் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான்டா ஒருத்தன். என்ன கவினே கூட்டம் எப்பறா உள்ள இவ்வளவு கூடுது? அதான் எனக்கு தெரியல, எங்க இருந்து வந்தானுங்கன்னு தெரியல. இவ்வளவு கூட்டம் இந்த ரோட்ல இந்த ஏரியால கிடையாது. அதான் எனக்கும் தெரியல. ஈசல் கூட்டம் மாதிரி வந்துகிட்டே இருக்காங்கடா. மக்கள் தலைவன் டைட்டில் கண்டிப்பா தளபதிக்கு மட்டும் தான் மேட்சிங். பிரச்சார மாதிரி பண்ணிட்டாருடா. இந்த பேச்சு தான் வந்து மைக்க பிடிச்சு மேல ஏறி நின்னு போட்டு அடிக்கல எவனையும். ஒரு பிரச்சாரம் தான் என்ன கேட்டா. சச்சின் ப்ரோ சொல்லுங்க. இல்ல எல்லா இடத்துலயுமே எல்லா ஸ்டேஜ்லயுமே ஒரு 5 நிமிஷம் தான் பேசுறாரு. என்ன 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 ரீசனால? இல்ல இந்த ஈவென்ட் அதுதான். இந்த ஈவென்ட்ல அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லி தாங்க பேசுறாங்க. இந்த ஈவென்ட் வந்து காலேஜ்ல நடக்குது. அவர் எந்த பார்ட்டியும் தாக்கி பேச முடியாது, எந்த ஸ்கீமையும் பேச முடியாது. அவர் ஆக்சுவலி இதுல வந்து இது எதுக்காக? இது கட்சியோட இத பேசுறதுக்காக தானே. மத்தவங்க வெளிய இல்ல கட்சிக்கு கூட இல்ல, அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து பிஎல்ஏயோட டிஸ்கஸ் பண்ண. அதான் இது மெயின் கோரே. அத பப்ளிக்காவும் பண்ண முடியாது. இன்னைக்கு நேத்தாவது பேசினார்ல, இன்னைக்கு பேசவே மாட்டாரு. இன்னைக்கு வெறும் இதுக்கு மட்டும் தான் போறாரு, அந்த வென்யூக்கு மட்டும் தான் போறாரு. இல்ல பேசுறாருன்னு நினைக்கிறேன் சச்சின், பேசுறாருன்னு நினைக்கிறேன். இல்ல பேசுவாங்க, நேத்து பேசின மாதிரி தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுவாப்ல. ஆனா அரசியல் வந்து பலமா பேச மாட்டாரு கண்டிப்பா. இல்ல இதுல போய் எப்படிங்க அந்த கேஷ் விஷயத்தெல்லாம் பேசணுங்கிறாங்க. ஏன்னா அது பிஎல்ஏ மீட்டிங் பைத்தியக்காரன். ஸ்கூல்ல போய் யாராச்சும் காலேஜ்ல வச்சா யாராச்சும் அப்படி பேசுவாங்களா? நாளைக்கு அவங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் வரும். பைத்தியக்காரனுங்க அவனுங்களா, கண்டுக்காதீங்க. காலேஜ் எல்லாம் போய் பேச முடியாது. ஸ்கூல் காலேஜ் எல்லாம் நாளைக்கு எந்த கவர்மெண்ட் மாறினாலும் அவன தான் நோண்டுவாங்க. ஓபன் பண்ணிட்டாங்க மதன். யூ டர்ன் பண்ணிட்டாங்கடா. கரெக்ட். இதுல ரைட் தான் போணும். இங்க பாருடா எவ்வளவு லேடிஸ் குழந்தைங்க. இது மெயின் இங்க பாருங்க ஃபேமிலி டேஞ்சரான இடத்துல பாருங்க பாருங்க, எத்தனை ஃபேமிலி பாருங்க. தண்ணிடா அதுக்குள்ள. வண்டி நிக்குதுன்னு நினைக்கிறேன், லைட்டா ஸ்லோ ஆகுது. உடைச்சறாங்கடா. இதான் சிட்ரா சிக்னல். சிட்ராவா? சித்ரான்னு சொல்லுவாங்க. சிட்ரா டேய் சிட்ராடா, சித்ரா இல்லடா. சவுத் இந்தியா அப்புறம் அந்த ஏதோ ஒன்னு வரும் டெக்ஸ்டைல் அந்த மாதிரி. அது ரைட்ல அந்த பாட்டா எவ்வளவு லேடிஸ் இவ்வளவு வயசானவங்க. அப்ப ஒரு பாட்டி எல்லாம் உள்ள பூந்து அவளை பார்த்தனோம். ஐயோ அந்த ஆப்போசிட்ல தான் ஏர்போர்ட். அந்த பக்கம் பின்னாடி தான். பின்னாடி பாரு, பின்னாடி வெறும் டிஎம்கே ஃபிளாக் அனாதையா கிடக்குடா. ஏங்க நம்ம ஃபிளாக் வச்சிருக்காங்க சச்சின். அன்னைக்கு நான் போட்டோ எடுத்து போட்டது அதுதான். இதுக்குள்ளே ரோடு போடுறாங்களா கவினே? பாலம் தான் கட்டறானுங்க இந்த ரோட்லயும். லெஃப்ட்ல வந்து இது ஒன் வே. மறுபடியும் அந்த பக்கம் ஒரு ரோட் இருக்கு, லெஃப்ட்ல கட் பண்றதுக்கு. ஆமா கரெக்ட். ஏதோ வெச்சிருக்கானுங்க தடுப்பு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 1/4 மணி நேரம் ஆகுமா போறதுக்கு? இல்லடா எனக்கு தெரிஞ்சு 1/2 hour ஆகும்டா. இங்க இருந்து வெறும் 7 கிலோமீட்டர் தான். ஆனா போறதுக்கு ஸ்லோவா தான் போவாரு. இது ரோட் எல்லாம் சின்ன ரோடு தான்டா. இதுக்கு மேல சச்சின் கொஞ்சம் தூரத்துக்கு. அங்க பாருங்க கோசம் போட்டுறானுங்க பாருங்க ஒரு பையன். இது வழியா ஊட்டிக்கு போலாம். இது வழியா போலாம் தானே கவினே? போலாம். இங்க இருந்து நேரா இது ஒரு மெயின் ரோடு. இந்த பக்கம் ஊட்டி. குன்னூர் வழியா போறதுக்கு இந்த ரூட். ஆமா மதனே, நம்ம சிவா தாயிலே கூப்பிடு. நேரம் வயிறு இருந்துகிட்டு இருப்பான். சுதாகர் மாதிரி வயித்துல அடிச்சா ஐயோ 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 ஐயோ. கோயம்புத்தூர்ல இருக்கு ஆமிங்களா?
இந்த கொடுவா இங்கதான் எங்கேயாவது நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பான். ஒரு வண்டியை கரெக்டா போட்டோ பிடிச்சு பாத்தீங்களா கூட்டமா இல்லைன்னு போடுவான் பாரு. அவன் கிடக்குறாங்க அவங்களே ஒரு இவங்க. அட நல்ல நேரத்துல கிக்கணுங்களை எல்லாம் பத்தி பேசாத கவிங்க, அவங்கெல்லாம் கிக்கு பயிலுங்க. அவனும் கோயம்புத்தூர் எனக்கு இன்னைக்குதான் தெரியும். அதே மாதிரி இந்த கிப்டின் ஒருத்தர் இருப்பான்ல, இங்கதான் இருக்கான் கவின். ஐயோ அந்த உக்கடம் பக்கம் தான், உக்கடத்துல இருந்து உள்ள இப்போ போவோம். மதன ஆப்போசிட் சைடு வண்டி ஓட்டிட்டு வரானுங்க பாருடா லெஃப்ட்ல. ஆமா காமாடி. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்டா. போட்டோ எடுத்து வச்சு ஃபைன் போட்டு கொடுத்துருவானுங்க, வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவானுங்க. டேய் இப்போ வண்டி நிக்குது இல்ல சைடுல பிளாக் ஆம்னி வண்டி நிக்குது தெரியுதா? ரோட்ல நிறுத்திட்டாங்க அந்த பக்கம், கூட்டத்தை பாரு. டேய் அந்த பில்டிங் வந்து சூர்யாவோடதுடா, இந்தியா கோட்ஸ் மெர்கன்டைசர்து. மேல நின்னு பாத்துட்டு இருப்போம் அந்த மேல இருந்து சூர்யா கொடியாட்டிட்டு இருப்பான். என்ன இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு. எப்படா வரீங்க டே, அறிவுன்னு கொஞ்சம் இருக்காடா உங்களுக்கு. ஆப்போசிட் சைடுல போய் இல்ல அது தப்பு பண்றானுங்க நம்ம பசங்க. ஏன் அப்படி பண்றானுங்க? இப்படியே ஒரு வண்டி வண்டி நிறுத்திட்டானுங்கடா. லாக்கு இல்ல ஃபுல்லா வண்டி ஆயிடுச்சு. ஐயோ கவினே ஃபுல்லா வண்டி ஆயிடுச்சு கவினே, அதனால எப்படி போக முடியும்? மூவ் பண்ண முடியல பாரு. இப்ப வண்டி நிக்கிற இடத்துல வீடே கிடையாது, எல்லாம் கம்பெனி. டேய் அங்க பாரு டிஎம்கே கொடி இருக்கு, டிஎம்கே கொடி இங்கே புடிங்கி போட்டுறாங்க. டேய் புடிங்கிட்டேன்டா அவர்ட்ட. செய்வானுங்க செஞ்சாலும் செய்வானுங்க, செஞ்சிருவானுங்க, யோசிக்காம சங்கடமே இல்லாம செஞ்சிருவானுங்க. நேரம் பயந்துகிட்டு இருப்பாங்க சீரியஸா. எல்லா 2 கட்சிக்காரங்க 3 கட்சிக்காரங்க நமக்கு 2வது நாளே மாஸ்க் வாங்கியாரு தலைவர். எனக்கு என்ன ஒண்ணுன்னா, ஒரு பிரச்சாரத்துக்கு போனா இவ்வளவு கூட்டம் அப்பவாது கூடுமான்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இவரு சும்மா வந்து ஒரு பிஎல்ஏ மீட்டிங் வராரு, அதுக்கு இவ்வளவு கிரௌட் எல்லாம் புளிய கரைச்சிருக்கும். இல்ல கவின ரசிகர்கள் தான் கூடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பானுங்க. ஆனா மக்கள் எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்களா எப்படின்னு, குழந்தைங்களை எல்லாம் கூட்டு வந்து நின்றுட்டு அப்பயும் அந்த பக்கம் வந்துகிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஆளுங்க சில விஷயங்களை தப்பு பண்றாங்கப்பா. தப்பான ரூட்ல வரக்கூடாது. ஆனா எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்றாப்ல. எல்லாமே 100% பெர்ஃபெக்ட்டா இருக்க மாட்டாங்க. சுத்தி யார கை காட்டுறாங்களோ நான் அந்த பக்கம் ஓடி இருப்பேன். ஈஸியா எனக்கு பார்க்க நம்ம தொண்டர்கள் இல்லையா, அதனால சொல்ல வரேன். அங்க போய் லேடிஸ் உள்ள வந்துட்டாங்க அந்த பைக்ல, சொன்னோம்ல ஸ்கூட்டி உள்ள வந்துட்டாங்க அவங்க. ஆனா எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்றாருப்பா, கை காட்டுறாரு, எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல, ஒருத்தர் விடாம. பெருசா நின்னுட்டே வரான்னு நினைக்கிறாங்க. ஸ்டாண்டிங்ல வந்து எல்லாரும் கையாஞ்சிட்டு வந்துடலாம் மேல இருந்துட்டு. ஆமா அது பெஸ்ட் இல்ல. இப்ப நேத்து மாதிரி எவனாவது குதிச்சிட்டானுங்கன்னா அதுதான் குதிக்கிறது பிரச்சனை இல்ல. குதிச்சு கைகால பசங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவாப்ல, அதனாலதான் வேணாம் அப்படின்னு. ஆல்ரெடி ஒரு மேல எப்படா இது பண்ணாலும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கும்பல் அலையுது, ஒரு கும்பல் இல்ல 2-3 கும்பல் அலையுதுங்க அதுல. இல்ல எதுக்கு தெரியாத நாய்ங்க நேற்று வந்து அபியூஸ் பண்ற அளவு போயிட்டானுங்க. அதுவும் இப்போ ஒரு பொண்ணை வச்சு அபியூஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் போயிட்டானுங்க. சி இவ்வளவு கேவலமா இவனுங்க எதிர்பார்க்கல. இவனுங்களாடா 75 வருஷம். சி அவங்கள விடுங்க, அவங்க ஒரு பரதேசி கதை. கேட்டா விட்டுவானுங்க. நாங்கெல்லாம் 75 வருஷம் 50 வருஷம் ஆலமுகம். இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனை பார்த்து பயப்படுறானுங்க இவனுங்க எல்லாம் ஒரு ஆளுங்க. ஆனா வெளியில பார்த்தா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க உடம்பு வச்சுக்கிட்டு, ஆனா உள்ளுக்குள்ள வட 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 ஆடிட்டு இருப்பாங்க. அதுவும் இந்த 4 வருஷம் தாங்க பத்திரிக்கையாளர்கள் ரொம்ப சும்படிக்கிறாங்க. அவங்களுக்கு பணத்தை அந்த அளவுக்கு எடுக்கிறாங்க, சும்மா இல்லைங்க. எல்லாத்துக்குமே பணத்தை எடுக்கிறானுங்க. ஏகிட்டப்பா சூப்பர்.
அவர் இவனுக்கு பாத்துருப்பாரு. எவனோ ஒருத்தன் ஏன்னா ஏற கிரௌட் போறான்டா, அதிகம். சைட்ல நிக்கிறவன் இந்த இதுல டிவைடர்ல நிக்கிறவன் ஒருத்தன் ஏற போறான், ரெடி ஆயிட்டு ரொம்ப இருக்கானுங்க. இல்ல அதுக்குதான் அவன் வந்துட்டான் வண்டி மேல கட்டி ஏறாங்க bro. வந்துட்டான் அந்த வெள்ளை பையன் வந்துட்டான் மேல. இல்ல இல்ல ஆனா வெளிய வந்துட்டாங்க bro. அவன் அண்ணா தயவு செஞ்சு உள்ள உட்காந்துருக்கு, நான் முடியல என்னாலே. அவன் பாரு அடிக்கிறான் ஐயோ. உண்மையிலே இந்த ஒரு அன்பு கோடி ரூபா கொடுத்தாலும் கிடையாதுங்க எந்த கட்சிக்கு. இப்ப வண்டியில ஏகாது பிரச்சனை இல்லைங்க, மேல ஏறி கீழே விழுந்தாலும் ஏதாவது ஆனதுனாலும் விஜய தான் சொல்லுவாங்க. போயிருங்க அவ்வளவுதான், ஆமா கடைசி வரையும் படுத்தாங்க. சும்மா கிடையாது. அப்ப தளபதி மேலதான் எல்லாம் பழிய போடுவானுங்க, உன்னாலதான் காரணம் அப்படிமானுங்க. ஆயிடுச்சுன்னா ரொம்ப பிடிச்ச வேலை. மூடிட்டு உட்காரணும் கம்முன்னு, பக்கத்துல வர லூசு பையனுக்கு மாதிரி ஓவரா. என்னங்க புரியல? இல்ல உளுந்தானுன்னா பிரச்சனை, அதனாலதான் சொல்றது. கீழே நின்னு பாத்துட்டு போலாம், இதுதான் வந்து. ஆமா அதுதான் பயமா இருக்குங்க. அது கரெக்ட் தான். அங்க இருக்க காலேஜ் பசங்க அவங்கலாம் அப்படிதான் இருப்பானுங்க, சொன்னா கேட்க மாட்டானுங்க அவனுங்க எல்லாம். மேல டக்கு டக்குன்னு இருவானுங்க. மதன் அவன பாவம் சைட் இருக்கான் பாடி கார்டு. ஆமா ஆமா, அவன் என்ன முரட்டுத்தனமா இறக்கிருக்கானுங்க. இங்க அடிக்கிறான் பாருங்க எல்லாத்தையும் கையோ, ஏய் போடா போடான்னு. ரொம்ப அடிக்கல, சும்மா அடிக்கிற மாதிரி அவன் போஸ் மட்டும் கொடுக்கலாம். ஏன்னா பாதிக்க கூடாது இல்ல, கூட்டம் கூட்டவே முடியாது மதன். அதான் தான் சொல்றேன், காசு கொடுத்தே டிஎம்கேவால பெருசா இங்க ஹோல்டு வச்சுக்க முடியல இத்தனை வருஷமா. இப்ப ரீசெண்ட் இயர்ஸா மட்டும் புடிச்சிட்டோம்னா நேரு நகர் பூவள்ளி வீசுறாங்க பாரு, ஃபுல்லா லேடிஸ் அங்க வர்றா. டேய் மாலை பறக்குது. ஆமாமா மாலை தூக்குறாங்க. பூவுல போறாங்க bro. மாலை வேறயா? ஏய் டிவிகே கொடி சைஸ் அந்த புதுலை பாருங்க மாலை, டிவிகே கொடி மாதிரியே மாலை செம்மையா இருக்கு bro. அதான் கரெக்டா தூக்கி போட்டானுங்க. அண்ணன் மாலையை கேட்ச் பண்ணி நானே போட்டுக்கிறேன் சாமி, தயவு செஞ்சு கம்முன்றுங்க. சச்சின் ஸ்பீக்கர் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் யா, சீரியஸா சொல்றேன். இல்ல போயிட்டான். அவன் வேற பாடி கடை பூனா மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் தாவிட்டு இருக்கான். பொண்ணுங்கெல்லாம் மாலத்து எங்க போறாங்க இவ்வளவு கூட்டம்? டேங்க அப்பா, அது கூட்டத்தை பக்கம் சச்சினே, பின்னாடி எவ்வளவு கூட்டம் இன்னும். ஐயோ பாசமுள்ள மனிதனப்பா. அதனே அண்ணன் நிக்கிற தொகுதி எல்லாம் ஸ்வீப் தான் போல. ஆமா வர்ற கூட்டத்தை அவரு ஸ்வீப் பண்ணிடுவாரு மதனே, எனக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கு மதனே. ஆமா அதெல்லாம் சங்கடமே இல்லை. நீ ஆப்போசிட் நிக்கிறவன் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டே வந்து எலெக்ஷன் நினைக்கலாம். மத்தவங்களும் இறங்கி வேலை பாக்குறாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப இதா இருக்கு. அண்ணன் ஜெயிச்சிருவாரு, மத்தவங்களும் ஜெயிக்கிற அளவுக்கு வேலை பாக்குறாங்க. ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க, அங்க பாருங்க பீப்புள்ஸ் பாருங்க எப்படி வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஒரு விஜய பாக்கணும்னாலுமே கையில கொடியை வச்சுட்டு வந்து நிக்கிறாங்க பீப்புள்ஸ். அத நோட் பண்ணீங்களா? சொல்றேன் கேளுங்க, நேத்து ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்து ஒருத்தன் மேல ஏறி தலைவான கட்டி டான்ஸ் ஆனான்ல. ஆமாமா அஜித் ஃபேன். காலையிலேயே பேட்டி கொடுத்திருந்தான், நான் வந்து ஒரு அஜித் ஃபேன்னு. அடப்பாவி. ரியாலிட்டி இதுதான்ப்பா, இங்கதான் இது பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்படி வந்து ஆனா ஆஃப்டர் மாநாடு ஐயோ கூஸ்பம்ஸான மூமெண்ட் இதெல்லாம். இது பயங்கரமா வேற லெவல். வயசானவர் ஒருத்தர் வராருங்க, ஒடியாரா இருப்பாருங்க இடையில. இப்ப குத்தடிமை கூட்டம் நின்று அப்படியே பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருப்பானுங்க, என்னது சொல்லி மக்கள்கிட்ட இதை ஏதாவது டைவர்ட் பண்ணணும்னு. ஆமா மேல வந்துட்டப்ல அவரு அங்கிருந்து பேசாம அப்படியே வந்திருந்தா பரவாயில்ல, நிறைய பேர்ட்ட பாத்துக்கலாம். ஆமா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாப்ல. மாநாட போய் ரொம்ப அழுதாரு இல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் 12 லட்சம் பேர் சும்மா வாங்க, ஒரு மனுஷ கட்சி ஆரம்பிக்குன்னு சொன்ன உடனே 12 லட்சம் பேர் வந்திருக்காங்க ஃபேமிலியோட குழந்தையோட. எவனுக்காக வருவாங்க இவ்வளவு கூட்டம்? 10 பைசா கொடுக்காம. ஆமா, ஒரு ஹோட்டல் இல்ல, பிரியாணி இல்ல, சேலை யாருக்கும் வாங்கி தரல, எந்த ஒரு விஷயமும் கிடையாது.
தன்னெழுச்சியா வந்தவங்க எத்தனை பேரு அவங்க சொந்த காசு செலவு பண்ணி அவ்வளவு நேரம் இருந்துட்டு எந்த ஒரு அசம்பாவிதமும் பண்ணாம நல்லா போனாங்க. இல்ல நேத்து இந்த தற்கொலைங்க ஃபர்ஸ்ட் டே நடிகர்னால பார்க்க வருவாங்க, 2வது நாள்ல ஒருத்தர் இருக்க மாட்டான்னா இப்ப எங்க போய் சொல்ல போறான் இத? அட அவனுக்கெல்லாம் கம்முனு கிட கவினா, அவனுக்கெல்லாம் பொய் சொன்னாதான் நம்புவானுங்க, உண்மையை சொன்னா நம்ப மாட்டானுங்க. எவனாச்சும் 172 போட்டா உடனே வாயை பொழப்பானுங்க. ரியாலிட்டி 142 தான்னா நம்ப மாட்டானுங்க, உடனே வடாம்பானுங்க. அந்த பைத்தியங்க அப்படிதான், அதெல்லாம் கண்டுக்காத. வேன் மேல எதுக்குப்பா ஏறுறாங்க? கொஞ்சம் மெச்சூரிட்டியா நடந்துக்கோங்கப்பா ப்ளீஸ். அவர் கெட்ட பேர் வரும்பா. ஆமா, அந்த ஒரு விஷயத்த வந்து தவிர்க்கணும் நம்ம பசங்க. அது சரியில்லை. அது என்னதான் ஒரு தன்னெழுச்சியா இருந்தாலுமே, ஒரு அன்பா இருந்தாலுமே அது வேண்டாம், அது சரியில்லை. அப்படியே அவளை கூட்டத்துல மேல இருந்து கீழே விழுந்தா அவனுக்கு கீழே வாடி போடுவான், அந்த இடத்துல பெரிய பிரச்சனை ஆகும். வேண்டவே வேண்டாம் அதெல்லாம். அதான் தவிர்க்கணுங்க. இனிமே அதெல்லாம் பாத்துக்கணும். நம்ம தான் பார்க்கணும், நம்ம தான் பார்த்து நம்மளே இது பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான்.